அன்பு யோகி ஹரி அவர்களே, உங்கள் கேள்வி. ஐயா, எனக்கு அடுத்தடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து வழங்கி வாருங்கள். நான் இன்னும் உயர்நிலை பெற வேண்டும், முழுமையை அடைய வேண்டும், பூர்ண நிலையில் திளைக்க வேண்டும் என கேட்டிருந்தீர் இல்லையா? உங்களுக்கான பதில் இதோ. இந்த யோகம், அதில் நான் கொடுக்கும் பயிற்சியால் வருவது பாதி பங்குதான். மீதி பங்கு ஒரு பயிற்சியில் நீங்கள் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு உள் அனுபவங்களை பெற்று அதில் பூர்ணமாய் திளைக்கும் பொழுதுதான் அடுத்த நிலைகளை பெறுவதற்கான தகுதி உங்களுக்குள் வாய்க்கிறது. உதாரணமாக, பிராணாயாமம், அதில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு நீங்கள் பயிற்சி செய்ய செய்ய 72,000 நாடி நரம்புகள், 96 தத்துவங்கள் தூய்மை அடைகிறது. இந்த தூய்மை அடைதலில் குண்டலினி விசிரிம்பித்து அது அற்புதமான நிகழ்வை தருகிறது. முதலில் பிராணாயாமத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த உடல், இந்த யோகத்திற்கான பக்குவ நிலையை பெற வேண்டாமா? அந்த பக்குவ நிலையை அடைகையில் அடுத்து குண்டலினி. இந்த குண்டலினி வெளிப்படுவதற்கு இந்த உடல் அமைதியான இருப்பு நிலைக்குள் வர வேண்டும். ஆகவே பிராணாயாமம் அத்தியாவசியமாகிறது. சரியான இருப்பு நிலையில் நீண்ட நேரம் அமர்ந்து இருப்பதற்கு பிராணாயாமம் ஒரு துணை. இரண்டாவதாக குண்டலினி. இந்த குண்டலினி வெளிப்புற்று ஒவ்வொரு சக்கரமும் திறப்புற்று அதில் குண்டலினியினுடைய மகத்துவம் வெளிப்பட்டு ஆக்ஞாவிற்குள் வரும் பொழுதுதான் தசநாதங்கள் ஒலிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த குண்டலினி யோகத்தில் நீண்ட நிலை பெற வேண்டும். காலையும் மாலையும் அதற்கான நேரத்தை ஒதுக்கி ஆழ்ந்த ஓர் உள்நிலைக்குள் அந்த தியானத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தசநாதங்களோடு அற்புதமான ஒளிகளும் பிரகாசங்களும் பெருகும். இந்த ஆக்ஞா தியானத்தில் நீங்கள் அளப்பரிய அனுபவங்களை பெற வேண்டியதாக இருக்கிறது. ஆகவேதான் இதில் நீண்ட காலங்கள் ஒதுக்கி இதில் முழுமை பெற வேண்டும். இந்த ஆக்ஞா கடந்து துரியம் எனும் சகசாரா தியானத்தில் இந்த சிதாகாச பெருவெளி எனும் அந்த உயர்நிலை தத்துவத்தை அறிந்து இந்த குண்டலினி என்னும் ஆன்மா உணர்வை இந்த சகசாராத வழியாக வெளியேற்றி எங்கும் நிறைந்த பிரம்மம் எனும் அந்த பேருணர்வில் லயமாக்கும் பொழுதுதான் துரியம், துரியாதீதம், அதீதம் என்னும் நிலை சித்திக்கிறது. இந்நிலையில் நீண்ட காலம் பயிற்சி செய்து வர வேண்டும். அதன் பிறகுதான் உள்முக பயணம், ஆக்ஞா தவம். இதில்தான் சமாதி யோகம் சித்திக்கிறது. துரியத்திலும் சமாதி யோகம் சித்திக்கிறது. ஆனால் அதில் ஆன்ம நிலை என்பது குறைவு. அறிவு நிலையோடு கூடிய தன்மைதான். ஆக்ஞாவின் உள்முக பயணத்தில் தான் ஆன்மா உணர்வில் திளைத்து சவிகற்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி. இந்நிலையில் நீண்ட கால பயிற்சி பெறும் பொழுது சகஜ சமாதி வாய்க்கிறது. சகஜ சமாதியில் தான் இந்த உடல் வேறு, மனம் வேறு, குணம் வேறு, நீங்கள் வேறு என்கின்ற இந்த திரிபுடி கடந்த நிலையை அனுபவத்திற்கு வருகிறது. ஆக அவ்வளவு சுலபத்தில் ஆன்மாவான உங்களை அறிதல் கஷ்டம். காரணம், அது சுலபமானதுதான். எவ்வளவு தீவிர முயற்சியும் நீண்ட தியான பயிற்சியும் சமாதிகளை அனுபவித்து கடந்த நிலையும் அதில் ஏற்படும் பக்குவமும் உங்களுக்கு எப்படி நீங்கள் வாய்ப்பாக்கி கொள்கிறீர்களோ அதற்கு தகுந்தவாறுதான் ஆன்ம தரிசனம் கிட்டும். இந்த ஆன்மா தரிசனம் கிட்டுவதற்கு 5 கோஷங்கள் விலக வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
இந்த 5 கோஷங்கள் எப்படி விலகும்? அடுத்து பார்ப்போமா? என் அன்பு நிறைய அருளாசி. நன்றி. செய்க நலமே பெறுக.